சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 11வது வினாவை கவனிங்க. சமதளத்தில் வரையப்பட்டுள்ள சதுரத்தின் மூலைகளில் ABCD ஆகிய நால்வரும் நின்ற ஒழுங்கினை உருகாட்டுகின்றது. அவர்கள் நால்வரும் வலஞ்சுழியாக ஒவ்வொரு வட்டத்திற்கும் சம வேகத்தில் இடம் மாறுகின்றனர். இதன்படி மூன்றாவது தடவையில் Bயிற்கு எத்திசையில் D நிற்பார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள் 4 பேர் ஒவ்வொரு மூலையில் ஆரம்பத்தில் நின்றுருக்கிறாங்க. அவங்க ஒரு விளையாட்டு மாதிரி, கிட்டத்தட்ட இது ஒரு விளையாட்டு மாதிரி. முதலாவது தடவையில் A என்றவர் வலஞ்சுழியா போய் அடுத்த முதலாவது இந்த கட்டத்தில் நிற்பார்ன்னு சொன்னால், B என்றவர் அதே நேரத்தில் வலஞ்சுழியா நடந்து போய் இங்கே நிற்பார். அதே நேரத்தில் C என்றவர் வலஞ்சுழியா நடந்து போய் இங்கே நிற்பார். அதே நேரத்தில் D என்றவர் வலஞ்சுழியா நடந்து போய் இந்த கட்டத்தில் நிற்பார். இதுதான் உங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அவ்வாறு அந்த முதற் தடவையில் நின்ற உருவமும் படமும் உங்களுக்கு இங்கே தந்திருக்கு. எங்களுக்கு வினா கேட்டிருக்கு, இவ்வாறு மூன்றாவது தடவை அவர்கள் சுற்றி வரும்போது மூன்றாவது தடவை அவர்கள் சுற்றி வரும்போது Bக்கு எத்திசையில் D நிற்பார்ன்னு கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் போட்டு பார்ப்போம் எப்படி விட வருதுன்று தந்த தரவுகளை வச்சுக்கொண்டு. ஆகவே மாணவர்கள் இங்கே பாருங்கள், இரண்டாவது தடவை A என்றவர் வலஞ்சுழியாக சுற்றி வந்து இந்த இடத்துல நிற்பார். அப்போ A இரண்டாவது தடவையாக இங்கே நிற்க போகிறார். இங்கே நிற்கிறவர் B என்றவர் இவ்விடத்தில் வந்து நிற்க போகிறார். இந்த C என்றவர் வலஞ்சுழியா சுற்றி வந்து இங்கே நிற்க போகிறார். D என்றவர் வலஞ்சுழியா சுற்றி போட்டு இவ்விடத்தில் வந்து நிற்க போகிறார். இது எத்தனையாவது தடவை? 2வது தடவை தான் இந்த விளையாட்டு. அடுத்தது 3வது தடவையும் திருப்ப நடக்க போகிறாங்க. பாருங்க, A என்றவர் என்ன செய்ய போகிறார்? வலஞ்சுழியா நடந்து வந்து இந்த B என்றவர்கிட்ட நிற்க போகிறார். அடுத்தது B என்றவர் வலஞ்சுழியாவை நடந்து வந்து இந்த C நிற்கிற இடத்துல நிற்க போகிறார். அடுத்தது இந்த C என்றவர் வலஞ்சுழியா நடந்து வந்து இந்த D இருக்கிற இடத்துல நிற்பார். அடுத்தது D என்றவர் வலஞ்சுழியா நடந்து வந்து இந்த A என்ற இடத்துல நிற்பார். ஆகவே நாங்கள் 3வது தடவை சுற்றி வந்துட்டாங்க. இப்போ பாருங்க பிள்ளைகள், B எங்கே நிற்கிறார்? இவ்விடத்தில் நிற்கிறார். இந்த பாருங்க, நம்ம பட்டை கட்டி காட்டுறேன். B இப்போ இவ்விடத்தில் நிற்கிறார். D எங்கே நிற்கிறார்? அவருக்கு நேராக முன்னுக்கு நிற்கிறார். ஆகவே எங்களுக்கு இந்த வினாவில் வினாவப்பட்டிருக்கு, Bயிற்கு எத்திசையில் D நிற்கின்றார். ஆகவே எங்களுக்கு திசை சம்பந்தப்பட்ட கேள்வி. நாங்கள் இங்கால திசையை வரைஞ்சு கொள்வோம். பாருங்க, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆகவே 4 திசைகள். ஆகவே இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த Bயிற்கு D எந்த திசையில் நிற்கிறார்? Bயிற்கு D எந்த திசையில் நிற்கிறார்? இங்கே பாருங்கள், இவ்விடத்தில் B நிற்கிறாருண்டா, இவ்விடத்தில் D நிற்கிறார். ஆகவே Bயிற்கு D எந்த திசையில் நிற்கிறார்? வடக்கு திசை நோக்கி நிற்கிறார். ஆகவே உங்களுக்கு இதிலிருந்து விளங்கி கொண்டிருக்கும், அவர் எந்த திசையில் நிற்பார்? வடக்கு திசையில் நிற்பார். ஆகவே இந்த 11வது வினாவுக்கு விடையாக வடக்கு திசையாக காணப்படும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்ட 12வது வினாவை அவதானிங்கோ. தரப்பட்ட இவ்வுருவினை முறிகோடுகளின் வழியே 2ஆக வெட்டும் போது கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் யாது? ஆகவே இங்கே கேட்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த வெட்டு முகத்தினுடைய வடிவத்தை தான் கேட்டிருக்கு. இங்கே பாருங்க, இந்த வெட்டு முகத்தினுடைய அமைப்பு தான் எங்களுக்கு என்னென்று கேட்டிருக்கு. ஆகவே இவ்வாறான ஒரு உருவத்தை நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த முறிகோடுகளின் வழியே நாங்கள் வெட்டி பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு கிடைக்கும் என்று சொன்ன பிள்ளைகள், இந்த முதலாவது கிடைக்கப்படுகின்ற இந்த அமைப்பு தானங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஏனென்று சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கோ, நீங்கள் நினைப்பீங்கள் இதில் வளைஞ்சிதானே கோடி இருக்குது, ஆகவே எங்களுக்கு பார்க்கும்போது வளைவாகத்தானே தெரியும் என்று. இல்லை பிள்ளைகள், வடிவாக சிந்திச்சு பாருங்கோ. இப்படியான ஒரு உருவத்தை வெட்டி போட்டு அந்த வெற்ற பக்கத்தோடையே இப்படி நேராக வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இந்த வளைந்த பகுதியானது நேரான ஒரு பகுதியாகத்தான் தெரியும். இவ்வாறான ஒரு நேரான பகுதியாகத்தான் தெரியும். ஆகவே நன்றாக சிந்தித்து பாருங்கள், எங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு தான் அந்த வெட்டப்பட்ட பின்பு எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 12வது வினாவுக்கான விடையாக முதலாவது அமைஞ்சிருக்கும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ள 13வது வினாவை அவதானிங்கோ. சதுர வடிவ கடதாசி ஒன்றை 4ஆக மடித்து அதன் ஒரு பக்கத்தின் வழியே சிறு முக்கோணி வெட்டி எடுக்கப்பட்டுள்ள விதத்தை உருயே காட்டுகின்றது. அக்கடதாசியினை விரிக்கும் போது பெரும் வடிவத்தினை தெரிவு செய்க. ஆகவே எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்றது ஒரு கடதாசி துண்டு ஒன்றினை நாங்கள் வெட்டும்போது புலமை பரீட்சைக்கு கட்டாயமாக இப்படி ஒரு வினா
வெறும் பிள்ளைகள். ஆகவே இவ்வாறான வினாக்களை நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த எக்ஸ்ட்ரா பேப்பரில் கிழித்து செய்து பாருங்க. கிட்டத்தட்ட வரக்கூடிய உருவாக நீங்கள் விடையாக கீறிக்கொள்ளுங்க. சரி, நான் இப்போ பாருங்க, எங்களுக்கு இந்த கடதாசி துண்டினை இரண்டாக மடிக்கும்போது இவ்வாறான ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே கடதாசியினை பிள்ளைகள் இரண்டாக மடிச்சுட்டு இப்போ இந்த கோடு வழியை திருப்பி மடிக்கும்போது எங்களுக்கு இவ்வாறான ஒரு சதுர வடிவமான ஒரு துண்டு தான் கிடைக்கும். ஆகவே இந்த சதுர வடிவ துண்டில் பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறான ஒரு அமைப்பை வெட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற, இங்கே பாருங்கள், நான் வேறு கலரில் காட்டுறேன், இவ்விடத்தில் இருக்கிற இந்த பகுதி ஒரு கூர்முனை பகுதியாக காணப்படும். ஆகவே நாங்கள் இந்த கடதாசியை விரித்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே பாருங்க, இது ரெண்டும் அந்த கடதாசியினை விரிக்கும் போது மடிக்கும் போது எங்களுக்கு கிடைத்த அந்த அடையாளங்களாக இருக்கும். இங்கே பாருங்க, வெட்டும்போது இவ்வாறான ஒரு அமைப்பு தான் கிடைச்சிருக்கும். இந்த இரண்டு முனைப்பகுதிகளும் இங்கே பாருங்க, இந்த இரண்டு முனைப்பகுதிகளும் ஒன்றை ஒன்று பார்த்ததாகத்தான் அந்த உருவம் கிடைக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான விடையாக முதலாவது விடை சரியான விடையாக அமையும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 14வது தரப்பட்ட வினாவை அவதானியுங்கோ. இரும்பு தொழிலாளி 1 மீட்டர் நீளமான கம்பி துண்டுகளை வெட்டுவதற்கு ரூபாய் 50 பெறுகின்றார். அப்போ வடிவாக பாருங்கோ, வெட்டுவதற்கு தான் 50 ரூபாய் பெறுகிறார். ஏன்னா அப்போ எங்களுக்கு இதுதான் முக்கியமான விஷயம். அவர் வெட்டுவதற்குத்தான் 50 ரூபாய் பெறுகின்றார். எனின் அதே அளவுடைய 2 கம்பிகளை 10 துண்டுகளாக, மிக முக்கியமான பகுதி, 2 கம்பிகளை, ஏன்னா 2 கம்பிகளை 10 துண்டுகளாக வெட்டுவதற்கு செலவாகும் பணம் எவ்வளவு என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான கம்பி துண்டுகளை வெட்டுவது தொடர்பான வினாக்கள் வரும்போது நீங்கள் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வெட்டு 1 துண்டு 2 என்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது எங்களுக்கு ஒரு கம்பி துண்டை ஒரு வெட்டு வெட்டினமெண்டா 2 துண்டுகள் கிடைக்கும். அதே 2 வெட்டு வெட்டினமென்றா 3 துண்டுகள் கிடைக்கும். எங்களுக்கு எப்போவுமே பிள்ளையால் நாங்கள் வெட்டுற அளவை விட ஒரு கம்பி துண்டு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் நாங்கள் பணம் வெட்டுவதற்குத்தான் வழங்குவோம். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த வினாவை செஞ்சு கொள்வோம். 2 கம்பிகளை 10 துண்டுகளாக வெட்டுறேன்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வாறான 2 கம்பி துண்டுகள் தரப்பட்டிருக்கும். ஏன்னா இவ்வாறான 2 கம்பி துண்டுகள். ஆகவே 2 கம்பி துண்டுகளை நாங்கள் வெட்டி எங்களுக்கு மொத்தமாக 10 துண்டுகள் தான் தேவைப்படும். ஆகவே உங்களுக்கு இலகுவாக விளங்கி இருக்கும். இங்கே நாங்கள் ஒரு கம்பியை எத்தனையாக வெட்டணும்? 5 துண்டு வர மாதிரி வெட்டணும். ஆகவே எங்களுக்கு 5 துண்டு தேவைப்படுதுன்னு சொன்னால் 4 வெட்டுக்கள்லாம் வெட்ட போகிறோம். ஆகவே இங்கே பாருங்கள், முதலாவது வெட்டு வெட்டுறோம், 2வது வெட்டு வெட்டுறோம், 3வது வெட்டு வெட்டுறோம், 4வது வெட்டு வெட்டுறோம். 4 வெட்டு வெட்டிட்டோம். எங்களுக்கு எத்தனை கம்பி துண்டு பாருங்கள். இந்த இதில் ஒரு கம்பி துண்டு, இதுலேயே ஒரு கம்பி துண்டு 2வது, இதுலேயே ஒரு கம்பி துண்டு 3வது, இதுலேயே ஒரு கம்பி துண்டு 4வது, இதுலேயே ஒரு கம்பி துண்டு 5வது. ஆகவே 4 வெட்டு வெட்டி விட்டோம். எங்களுக்கு இங்கே 5 கம்பி துண்டுகள் கிடைச்சிட்டு. ஆகவே 2வது கம்பியை நாங்கள் அவ்வாறு தான் வெட்ட போகிறோம். ஏன்னா 5 கம்பி துண்டுகள் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் வெட்ட போகிற வெட்டு எத்தனை? 4. இங்கேயும் நாங்கள் வெட்டிய வெட்டு எத்தனை? 4. ஆகவே நாங்கள் வெட்டுக்குத்தான் பணம் கொடுக்க போகிறோம். ஒரு வெட்டுக்கு 50 ரூபாய் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் 4 வெட்டுக்களுக்கும் முதல் கம்பியை வெட்டுறதுக்கு நாங்கள் 5×20 200 ரூபா காசு கொடுப்போம். அதே போல் 2வது கம்பியை வெட்டுறதுக்கும் 4 வெட்டு வெட்டுறதுக்கு ஒரு வெட்டுக்கு 50 ரூபா படி 4×5=20 200 ரூபா காசு கொடுப்போம். ஆகவே இந்த மொத்த கம்பிகளையும் வெட்டி எங்களுக்கு நாங்கள் 10 துண்டு வேண்டுறதுக்கு மொத்தமாகவே நாங்கள் அந்த வியாபாரிக்கு, தொழிலாளிக்கு எவ்வளவு? 400 ரூபாய் கொடுக்க வேணும். ஆகவே இது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? அப்போ ஒரு விடயத்தை நல்லா நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான கம்பி துண்டு வெட்டுற போது வெட்டுக்குத்தான் காசு கொடுப்போம். எங்களுக்கு எப்பவுமே நாங்கள் வெட்டுற வெட்டை விட ஒரு துண்டு கூடுதலாக எங்களுக்கு கிடைக்கும். அதாவது நாங்கள் இப்போ ஒரு உதாரணமாக பாருங்க, 5 துண்டு வேணுமெண்டா 4 வெட்டு வெட்டினா போதும். ஆகவே அந்த 4 துண்டுக்கு தான் நாங்கள் 4 வெட்டுக்குத்தான் காசு கொடுக்கணும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இவ்வினாவுக்கு விடையாக 400 அமையும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட 16வது வினாவினை அவதானியுங்கள். குறிப்பிட்ட ஒரு வருடம் ஒன்றில் ஜனவரி மாதத்தில் 6ஆம் 12ஆம் 19ஆம் எனும் 3 திகதிகள் வரும் தினங்களில் 2 தினங்கள் புதன்கிழமை ஆகும். எனின் மற்றைய தினம் எந்நாளாக இருக்கும் என்று சொல்லி இந்த வினா உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இது ஒரு நாட்காட்டி தொடர்பான வினா. நீங்கள் நாட்காட்டி தொடர்பாக வினாக்களை கற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். இவ்வகையான வினாக்களை நாங்கள் எவ்வாறு
அணுகலாம் என்று சொல்லி இங்கே பாருங்க. குறித்த ஒரு வருடம் ஒன்றில் ஜனவரி மாதத்தின் இந்த 3 திகதிகள் எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த 3 திகதிகளை தரப்பட்டு இந்த 3 திகதிகளும் 2 திகதிகள் புதன்கிழமை ஆகுமா. ஆகவே மாணவர்களே, இந்த 6ஆம் திகதி, 12ஆம் திகதி, 19ஆம் திகதி என்ற இந்த 3 தினங்களில் உள்ள திகதிகளிலும் 2 திகதிகள் புதன்கிழமையாக காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, உதாரணமாக நான் இங்கு ஒன்றை கூறுகிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். உதாரணமாக பாருங்கள், எங்களுக்கு 1ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்னால், 1ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்னால், அடுத்த புதன்கிழமை பிள்ளைகள் 7 நாளைக்கு பிறகுதான் வரும். ஒரு கிழமைக்கு பிறகுதான் இனி அடுத்த புதன் வரும். ஆகவே நாங்கள் 7 நாளைக்கு பிறகு வருது என்று சொன்னால் நாங்கள் 7ஐ கூட்ட வேண்டும். 7ஐ கூட்டினால் 1உடன் 7ஐ கூட்டினால் 8. ஆகவே மாணவர்களே, அடுத்த புதன்கிழமை 8ஆம் திகதி தான் வரும். அதற்கு அடுத்த புதன்கிழமை பிள்ளைகளை இன்னும் ஒரு 7 நாளைக்கு பிறகுதான், அதாவது ஒரு கிழமைக்கு பிறகுதான் வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு கிழமையில் 7 நாள், அதால தான் அந்த 7ஐ கூட்டுறோம். ஆகவே அடுத்த புதன்கிழமை எப்போண்டு பார்க்கணும்னு சொன்னால் என்ன திகதி என்றால் நாங்கள் இன்னொரு 7ஐ கூட்ட வேணும். ஆகவே நாங்கள் 7ஐயும் 8ஐயும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு விடையாக 15 கிடைக்கும். ஆகவே அடுத்த 3ஆவது புதன்கிழமை 15ஆம் திகதி எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகவே இதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொண்டிருப்பீர்கள். 2 தினங்கள், அதாவது 2 திகதிகளுக்கு இடையிலே எங்களுக்கு 7 வித்தியாசம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த திகதிகள் ஒரே கிழமையாக அமையும் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு இருப்பீர்கள். அந்த வகையிலே அதனை அடிப்படையாக வைத்து இந்த வினாவை செய்வோம். பாருங்கள், எங்களுக்கு இங்கே 6ஆம் திகதி, 12ஆம் திகதி, 19ஆம் திகதி தந்திருக்கு. 6ஆம் திகதிக்கும் 12ஆம் திகதிக்கும் இடையிலே 6 நாட்கள் தான் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இடையிலே 6 நாட்கள் வித்தியாசம் இருக்கு. ஆகவே இந்த 2 திகதிகளும் 6ஆம் திகதியும் 12ஆம் திகதியும் புதன்கிழமையாக அமைய வாய்ப்பில்லை. அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், 12க்கும் 19ஆம் திகதிக்கும் இடையிலே 7 நாட்கள் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நீ 12ஆம் திகதி புதன்கிழமை என்று சொன்னால் அடுத்த புதன்கிழமை 19ஆம் திகதியாக அமையும். ஏன், ஒரு கிழமைக்கு பிறகு திருப்பி 19 வரும், 19ஆம் திகதி வரும். ஆகவே இந்த வினா அடிப்படையில் எங்களுக்கு புதன்கிழமையாக 12ஆம் திகதியும் அடுத்த புதன்கிழமை 19ஆம் திகதியும் அமையும். ஆகவே மிகுதி இருக்கின்ற அந்த 6ஆம் திகதி தான் பிள்ளைகள் என்ன கிழமை எங்களுக்கு என்று கேட்டிருக்கு. ஆகவே இந்த வினா அடிப்படையில் இங்கே பாருங்க, புதன்கிழமை 12ஆம் திகதி என்று சொன்னால் அதற்கு முதல் நாள் 11ஆம் திகதி எங்களுக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும். அதற்கு முதல் நாள் 10ஆம் திகதி வந்து எங்களுக்கு திங்கட்கிழமையாக அமைஞ்சிருக்கும் முதல் நாள். அதற்கு முதல் நாள் 9ஆம் திகதியாக இருக்கும், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அதற்கு முதல் நாள் 8ஆம் திகதி எங்களுக்கு ஒரு சனிக்கிழமையாக இருக்கும். அதற்கு முதல் நாள் 7ஆம் திகதியாக இருக்கும், அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதற்கு முதல் நாள் 6ஆம் திகதி எங்களுக்கு வியாழக்கிழமையாக அமைஞ்சிருக்கும். ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டது இந்த 6ஆம் திகதி என்ன கிழமை என்று. ஆகவே இதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த 6ஆம் திகதியாக வியாழக்கிழமை கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு இந்த நாட்காட்டி தொடர்பான பூரண அறிவு இருந்தால் நாங்கள் ஒவ்வொன்றாக இவ்வாறு பார்க்க தேவையில்லை, இலகுவாக பார்க்கலாம். இந்த புதன்கிழமை 12ஆம் திகதி என்று சொன்னால் 6ஆம் திகதி 6 நாளைக்கு முன்பதாக வியாழக்கிழமையாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் இலகுவாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆகவே அதற்கு நாங்கள் நாட்கிழமை தொடர்பாக பூரண அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் வியாழக்கிழமையினை இதற்கு விடையாக உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த 17வது வினாவை கவனிங்கோ பிள்ளையால். சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலை வேளையில் ராமன் பாடசாலை செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு முன்னே சென்றது. அதேவேளை ராமனுக்கு எதிர் திசையில் கண்ணன் வந்து கொண்டிருந்தான். எனின் கண்ணனின் நிழல் கண்ணனிற்கு விழும் பக்கம் யாது என்று சொல்லி உங்களுக்கு இந்த 17 வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வினா வந்து பிள்ளைகள் திசை விழுகின்ற, அதாவது எங்களுடைய நிழல் விழுகின்ற திசையாக காணப்படும். இவ்வகையான வினாக்களை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள், இந்த வினாவில் நாங்கள் முக்கியமான சில விடயங்களை குறித்து கொள்ளணும். இங்கே பாருங்கோ, காலை வேளையில் என்றது முக்கியமான ஒரு விடயம். சரிதானே? அப்போ காலை வேளையில் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விடயம் இருக்கிறது பிள்ளைகள். இங்கே பாருங்கோ, நான் இங்கே திசையை போட்டு இப்படி இலவா செய்கிறேன்னு காட்டுறேன். இங்கே நீங்கள் திசைகளை குறித்து வச்சுக்கொள்ளணும். இதை நல்லா நினைவிலையும் வச்சுக்கொள்ளணும். வடக்கு, கிழக்கு,
தெற்கு மேற்கு. இது காலை வேளை என்று சொன்னான். இதனை நீங்கள் நினைவிச்சுக்கொள்ளணும். உங்களுக்கு இந்த வினாவில் காலை வேளை தான் கேட்டிருக்கு. ஆகவே வடக்கு திசையில் நீங்கள் ஈனான்றதை எழுதிக்கொள்ளுங்க. கிழக்கு திசையில் நீங்கள் பீனான்று எழுதிக்கொள்ளுங்க. தெற்கு திசையில் வானாண்டு எழுதிக்கொள்ளுங்க. மேற்கு திசையில் மூணாண்டு எழுதிக்கொள்ளுங்க. இதுன்ற அர்த்தம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள், ஈனான்றது இடது பக்கம், பீனான்றது பின்பக்கம், வானான்றது வலது பக்கம், மூணான்றது முன்பக்கம். ஆகவே நீங்கள் இதை இலகுவாக நினைவில் வைத்து கொள்றதுக்கு பிள்ளைகள், ஈனான்றது இந்த, பீனான்றது பிள்ளைக்கு, வானான்றது வடிவான, மூணான்று சொல்கிறது முகம். ஆகவே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. காலை வேளை என்று சொன்னால் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ பிள்ளைகள் நீங்கள் கவனியுங்கோ. என்னென்னு சொன்னால், ராமன் பாடசாலை செல்லும்போது அவனுக்கு முன்னே விழுந்தது. எங்கே விழுந்தது? அவன் நடக்கும்போது முன்பக்கம் விழுந்தது. ஆகவே இங்கே இப்போ கவனித்து கொள்ளுங்க. முன்பக்கம் என்பது மேற்கு திசைக்கிட்ட நாங்கள் இது வச்சிருக்கிறோம். ஆகவே அவன் மேற்கு திசையை நோக்கி நடக்கிறான். அப்போ ராமன் மேற்கு திசையை நோக்கி நடக்கிறான். ராமன் மேற்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கைக்குள்ள பிள்ளைகள், ராமன் மேற்கு திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கைக்குள்ள கண்ணன் அவனுக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்க, கண்ணன் இங்கே ராமன் எங்களுக்கு மேற்கு திசையில் இவ்வாறு நடந்து போய் கொண்டிருக்கிறான்டா, கண்ணன் இந்த இடத்துலேருந்து இங்கே இந்த இப்படி வந்து கொண்டு இருக்கணும். ஆகவே ரெண்டு பேரும் அப்போ தான் எதிரெதிரே நடந்து வராங்க. ஆகவே இந்த விடயத்துலேருந்து நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். கண்ணன் இங்கே இருந்து எந்த திசையில் வாரான்? கண்ணன் கிழக்கு திசை நோக்கி செல்றான். அப்போ இங்கே பாருங்க, கண்ணன் கிழக்கு திசை நோக்கி நடந்து வரும்போது கண்ணனுடைய நிழல் எங்கே விழுமென்று பாருங்க. கண்ணனுடைய நிலம் கிழக்கு திசையை நோக்கி நடந்து வரான். அப்போ கிழக்கு திசையில் போனால் காலை வேளையில் பின்னால், இங்கே பாருங்க, பீனாண்டல் இருக்கிறான். ஆகவே கண்ணனுக்கு நிழல் பின்பக்கமாக விழும் என்பது சரியான விடையாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்ததாக தரப்பட்டிருக்கின்ற வினாவை பாருங்க. பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு விடையை தெரிவு செய்க. மணியொன்றின் ஒளி முதல் தடவை பிற்பகல் 2:45 ஒலித்தது. இரண்டாம் தடவை பிற்பகல் 3:15 நான்காம் தடவை 4:15 ஒலித்தது எனின் ஆறாவது தடவை மணி ஒலிக்கும் நேரம் யாதென்று சொல்லி உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வினாவிலே நாங்கள் மிக முக்கியமான பகுதிகளை குறித்து கொள்வோம். பாருங்கோ, மணி ஒன்று முதல் தடவை 2:45 ஏன்னா அப்போ அப்படிவா அதில் குறித்து கொள்ளணும் நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை. முதல் தடவை 2:45 ஒலிச்சிருக்கு. இரண்டாம் தடவை 3:15 ஒலிச்சிருக்கு. பிறகு பாருங்கோ, நான்காம் தடவை 4:15 மணி ஒலிச்சிருக்கு. அப்போது எங்களுக்கு ஆறாவது தடவை மணி ஒலித்த நேரம் என்னென்று வினா கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இங்கே முதலாவது எங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை குறித்து கொள்வோம். முதலாவது தடவை மணி ஒலித்தது பிற்பகல் 2:45. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இரண்டாவது தடவை மணி ஒலித்தது பிற்பகல் 3:15. பிறகு பிள்ளைகள் மூன்றாவது தடவை எங்களுக்கு மணி ஒலித்தது தரை இல்லை. நீங்கள் நான்காவது தடவை தான் தந்திருக்கு, ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது அது மூன்றாவது தடவை என்று நினைக்கக்கூடாது. வாசிக்க வடிவாக கருத்தூன்றி வாசிக்கணும். ஆகவே எங்களுக்கு நான்காவது தடவை தான் மணி ஒலிச்சிருக்கு. பிற்பகல் 4:15. ஆகவே மாணவர்கள் இங்கே வடிவாக கவனித்து கொள்ளுங்க. முதல் தடவையும் இரண்டாவது தடவையும் மணி ஒலித்த இடைவெளி எங்களுக்கு எத்தனை என்று பாருங்க. ஆகவே 2:45க்கும் 3:15க்கும் இடையிலே எங்களுக்கு 30 நிமிட இடைவெளி இருக்கிறது. 30 நிமிட இடைவெளி இருக்கும். ஆகவே இந்த மணி 30 நிமிடங்களுக்கு ஒருக்காக ஒலிக்கின்ற மணியாக இருக்கும். அந்த வகையில் பிள்ளைய நாங்கள் மூன்றாவது தடவை ஒலித்த மணியை எத்தனை என்று எடுத்துக்கொள்ளலாம். பிற்பகல் 3:15 ஒலித்த மணி இனி 30 நிமிடங்களுக்கு பிறகு எத்தனை மணிக்கு ஒலிக்கும் என்று சொன்னால் 3:15 நாங்கள் 30 நிமிடத்தை கூட்டினோம்னா எங்களுக்கு பிற்பகல் பிற்பகல் எங்களுக்கு எத்தனை மணிக்கு அடுத்து ஒலிச்சிருக்கும்? பிற்பகல் முடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. எங்களுக்கு பிற்பகல் 3:45 அடுத்ததாக ஒலிச்சிருக்கும். ஆகவே இங்கேயும் 30 நிமிடத்துக்கு பிறகு மணி ஒலிச்சிருக்கு.
4வது தடவையும் பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு 30 நிமிடத்துக்கு பிறகு ஒழிச்சிருக்கு. ஆகவே அதிலிருந்து நாங்கள் எழுதி கொள்வோம் 5வது தடவை எப்போ ஒழிச்சிருக்கும்னு சொன்னால் 4:15 நாங்கள் 30 நிமிடத்தை கூட்டணும். கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த 5வது தடவையாக மணி 4:45 ஒழித்திருக்கும். அடுத்ததாவது பிள்ளைகள் நாங்கள் 6வது தடவை எத்தனை மணிக்கு ஒழிச்சிருக்கோம்னு பார்க்க இதனோட 30 நிமிடத்தை கூட்ட வேணும். கூட்டி பாருங்கள் எங்களுக்கு 5:15 6வது தடவையாக அந்த மணி ஒழித்திருக்கும். ஆகவே இந்த வினாவுக்கான விடையாக பிற்பகல் 5:15 அமையும். நீங்கள் இந்த வினாவில் எங்கே பிளவிடுவீங்கண்டா பிள்ளைகள், இங்கே தரப்பட்ட இந்த 4வது தடவை என்பது நீங்கள் 3வது தடவை என்று நினைச்சு கொண்டு விடையில் குழம்பக்கூடாது. ஆகவே வாசிக்கும் போது இலகுவாக தெளிவாக வாசித்து இந்த வினாவை செய்வதற்குரிய வேலைகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு 19வதாக தரப்பட்ட வினாவை தான் நீங்கள் அடுத்து வரும் 3 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 18 ஆகும். ஆகவே என்னவாம், அடுத்து வருகின்ற 3 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு 18 ஆகும் என்று தரப்பட்டிருக்கு. எண் வரிசையில் வரும் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது? எண் வரிசையில் இடையில் வரும் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று சொல்லி தான் எங்களுக்கு கேட்டிருக்கு. ஆகவே இந்த வினாவின் அடிப்படையில் பிள்ளைய நாங்கள் முதலாவது அந்த 3 இரட்டை எண்களும் எதென்று கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்து வருகின்ற அந்த 3 இரட்டை எண்களும் எதுவென நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதனை கண்டுபிடிப்பதற்கு பிள்ளைகள் ஒரு இலகுவான வழி இருக்கிறது பாருங்கள். நாங்கள் பிள்ளைகள் அடுத்து வர 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 18 என்ற இலக்கத்தினை நாங்கள் எத்தனை இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை, அது 3 இரட்டை எண்கள். ஆகவே 3 வகுக்க வேண்டும். ஆகவே 18 என்ற அந்த கூட்டுத்தொகையை 3 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை என்பதால் 3 வகுக்க வேண்டும். ஆகவே வகுக்கும் போது 6 18 எங்களுக்கு இங்கே விடை கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த 6 என்ற விடையானது பிள்ளைகள் இந்த 3 இரட்டை எண்களிலும் நடுவில் வருகின்ற இரட்டை எண்ணாக காணப்படும். ஆகவே எங்களுக்கு நடுவிலே 6 என்ற இரட்டை எண் வந்தால் இதற்கு பின்னால் ஒரு இரட்டை எண் வரணும். என்னென்று வரும், 6க்கு பிறகு இருக்கிற அடுத்த இரட்டை எண் 8ஆக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் 6க்கு முன்னுக்கு வர இரட்டை எண் 4ஆக இருக்கும். இதுதான் அந்த அடுத்து வருகின்ற 3 இரட்டை எண்களும். 4, 6, 8 என்பது அடுத்து வருகின்ற அந்த 3 இரட்டை எண்களும். ஆகவே எங்களுக்கு இங்கே வினா அடுத்து வருகின்ற 3 இரட்டை எண்களையும் கண்டுபிடிக்க சொல்ல இல்லை. வினா பாருங்கோ, எண் வரிசையில் இடையில் வரும் ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்கு. ஆகவே இடையில் வார ஒற்றை எண், இந்த 3 இலக்கங்களுக்கும் இடையில் வார ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகை தான் கேட்டிருக்கு. ஆகவே 4க்கும் 5க்கும் இடையிலே எங்களுக்கு 4க்கும் 6க்கும் இடையிலே எங்களுக்கு 5 என்ற ஒற்றை இலக்கம் பெறும். அடுத்ததாக பிள்ளைகள் 6க்கும் 8க்கும் இடையிலே எங்களுக்கு 7 என்ற ஒற்றை இலக்கம் பெறும். ஆகவே இடையில் வருகின்ற இந்த 7 என்ற ஒற்றை இலக்கத்தையும் இந்த 5 என்ற ஒற்றை இலக்கத்தையும் கூட்டும்போது தான் எங்களுக்கு கூட்டுத்தொகை கிடைக்கும். ஆகவே நாங்கள் 5உடன் 7ஐ கூட்ட வேண்டும். கூட்டும்போது எங்களுக்கு விடையாக பிள்ளைகள் 5 3 12ஆக அமையும். ஆகவே இங்கே இந்த வினாவுக்கு கேட்கப்பட்ட கேள்வியின்படி இடையில் வருகின்ற ஒற்றையன்களின் கூட்டுத்தொகையாக 12 அமையும். ஆகவே இதற்கான விடை 12ஆக அமைந்து கொள்ளும். சரி பிள்ளைகள், இங்கே 20வதாக உங்களுக்கு மாகாண மட்ட பரீட்சையிலே வினாவப்பட்ட வினாவை அவதானிங்கோ. ஒரு வகுப்பில் உள்ள 12 மாணவர்களில் கண்ணனை விட வயதில் கூடியவர்கள் 3 உள்ளனர். என்னவாம், ஒரு வகுப்பிலேயாம் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேரில் 3 பேர் கண்ணனை விட வயதில் கூடினாக்கலாம். அப்போ 12 பேரில் 3 பேர் கண்ணனை விட வயது கூட. அடுத்தது பாருங்கோ, இருவரும் மட்டும் கண்ணனின் வயதை ஒத்த வயதினர். அப்போ 2 பேர் கண்ணண்ட வயதை ஒத்த வயதாக்கலாம். அப்போ 2 பேருக்கு கண்ணண்ட வயதுன்ற ஒத்த வயது. அப்போ 2 பேருக்கு கண்ணனின் வயதின் ஒத்த வயது என்று எழுதிக்கொள்வோம், ஒத்த வயது. இதற்கேற்ப கண்ணனிலும் வயது குறைந்தவர்கள் எத்தனை பேர் என கேட்டிருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க, 3 பேர் கண்ணனிலும் வயது கூடினாக்கள் இருக்கிறாங்க. 2 பேர் கண்ணனோட வயதை ஒத்தவர்கள் என கண்ணனின் வயதை ஒத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே மாணவர்களே 12 இருந்து நாங்கள்
கண்ணனுடைய வயது கூடியவர்களையும் கண்ணனுடைய வயதில் இருக்கிறவர்களையும் கழிச்சு பார்ப்போம். ஆகவே 3 4 5. 5 நாங்கள் கழிக்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு விடையாக 7 கிடைக்கும். ஆகவே மாணவர்களே இந்த 7 பேரிலே கண்ணனும் உள்ளே இருக்கிறார். இந்த 7 என்ற விடைக்குள் கண்ணனும் இருக்கிறார். ஆகவே இந்த 7 இருந்து நாங்கள் கண்ணனையும் கழித்து விட வேணும். ஏன்னு சொன்னால் கண்ணனையும் சேர்த்து தான் ஒத்த வயதினர் அங்கே 3 பேர் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே நாங்கள் இங்கே 2 பேரை கழித்து விட்டுட்டோம். ஆகவே கண்ணனை கழிக்கையில் கண்ணனையும் கழிப்போம். கண்ணனை கழித்து விட்டோம்னா எங்களுக்கு 6 பேர் இருப்பார்கள். ஆகவே இந்த வினாவின்படி அந்த வகுப்பில் உள்ள 12 பேரில் 3 பேர் கண்ணனின் வயதை விட கூடியவர்களாகவும் மிகுதி இருக்கின்ற 3 பேர் கண்ணனுடைய வயதை ஒத்தவர்கள், அதாவது கண்ணனையும் சேர்த்து கண்ணனின் வயதை ஒத்த 2 இருக்கின்றார்கள். கண்ணனையும் சேர்த்து ஒரே வயதினர் அங்கே 3 பேர் இருக்கிறாங்க. ஆகவே மிகுதியுள்ள அனைவருமே வயது குறைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே 7 இருந்து நாங்கள் கட்டாயமாக கண்ணனையும் கழித்து விட வேண்டும். கழிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை 6. ஆகவே அந்த வகுப்பில் உள்ள குறைந்த வயதினர் 6 பேராக காணப்படுவார்கள். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 21வது வினாவை அவதானியுங்கோ. உருவில் உள்ள முக்கோணிகளினதும் சதுரங்களினதும் எண்ணிக்கை முறையே என கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த வினாவுக்கு எங்களுக்கு கேட்கப்பட்டதன்படி முக்கோணிகளினதும் சதுரங்களினதும் எண்ணிக்கைகளை நாங்கள் முறையே வழங்க வேணும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் முதலாவதாக இங்கே காணப்படுகின்ற முக்கோணிகள் எத்தனை என்று சொல்லி பார்த்துக்கொள்வோம். சரி, முதலாவது அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகளே. முதலாவது பாருங்கோ, இங்கே பாருங்கோ, இந்த பெரிய முக்கோணி ஒன்று இருக்கிறது. ஆகவே முதலாவது முக்கோணியாக இதை எடுத்துக்கொள்வோம். 1. முக்கோணிகளின் எண்ணிக்கை 1ஆக நாங்கள் இதனை எடுத்துக்கொள்வோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இங்கே ஒரு முக்கோணி இருக்கிறது. 2 முக்கோணிகளாக எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, இதில் ஒரு முக்கோணி இருக்கிறதாக இதனை நாங்கள் 3வது முக்கோணியாக எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, எங்களுக்கு இதிலே ஒரு முக்கோணி இருக்கிறது. இதனை நாங்கள் 4ஆக எடுத்துக்கொள்வோம். ஆகவே எங்களுக்கு இங்கே காணப்படுகின்ற முக்கோணிகளின் எண்ணிக்கை 4ஆக காணப்படும். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற சதுரங்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இங்கே உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மாணவர்களே, இங்கே ஒரு பெரிய சதுரமுகி உண்டு. சதுரமுகி அல்ல, சதுரம் ஒன்று காணப்படுகிறது. ஆகவே இதனை நாங்கள் முதலாவது சதுரமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, எங்களுக்கு இங்கே உட்புறமாக ஒரு சதுரமுகி காணப்படுகிறது. ஆகவே இதனை நாங்கள் 2வது சதுரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு முக்கோணி 4ம் சதுரங்கள் எண்ணிக்கை 2மாக காணப்படுகிறது. ஆகவே இவ்வினாவுக்கான பொருத்தமான விடையாக நாங்கள் 3வது விடையினை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்ட 22வது வினாவை அவதானிங்கோ. தரப்பட்டுள்ள எண்கோளத்தில் கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் வரும் எண் யாது என வினாவப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, இவ்வாறான வினாக்கள் எண்கோளத்தை அடிப்படையாக கொண்ட வினாக்கள். அதாவது இவ்வகையான வினாக்களினை நாங்கள் ஒரு பொதுவான ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆகவே அந்த ஒற்றுமையினை நாங்கள் கண்டுபிடித்து அந்த பொதுவான வித்தியாசத்தினை நாங்கள் கண்டுபிடித்து வினாவுக்கு விடையை நாங்கள் அளிப்பதற்கான முயற்சியினை மேற்கொள்ள வேண்டும். சரி, இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக இங்கே நாங்கள் இந்த முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்டத்தினை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த முதலாவது வட்டத்தில் இருக்கின்ற இலக்கங்களை கூட்டும்போது எங்களுக்கு 12னையும் 4னையும் கூட்டும்போது எங்களுக்கு 16 என்ற கூட்டுத்தொகை கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்கள், எங்களுக்கு அடுத்ததாக தரப்பட்டிருக்கின்ற இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்ட வடிவத்தினை அவதானியுங்கள். இதற்குள் தரப்பட்டிருக்கிற அனைத்து இலக்கங்களையுமே கூட்டுகின்ற போது, அதாவது 7, 5, 4 என்ற இலக்கங்களை கூட்டும்போது எங்களுக்கு 16 என்ற கூட்டுத்தொகை கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக மாணவர்களே, அடுத்ததாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்டத்தை அவதானியுங்கள். இந்த வட்டத்தினுள்ளே தரப்பட்டிருக்கின்ற எண்களை கூட்டும்போது எங்களுக்கு 10, 4, 14, 14, 2, 16 என்ற கூட்டுத்தொகை கிடைக்கின்றது. அடுத்தது மாணவர்களே, இங்கே இறுதியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வட்ட அமைப்பினை பார்த்து கொள்ளுங்கள். அதில் இருக்கின்ற எண்களை கூட்டும் போதும் எங்களுக்கு 14ஐயும் 2னையும் கொண்டு போது 16 என்ற கூட்டுத்தொகை காணப்படுகிறது. இதுதான் மாணவர்களே இந்த வினாவிலே காணப்படுகின்ற ஒரு ஒற்றுமை, ஒரு பொதுவான ஒற்றுமையாக காணப்படுகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு இங்கே வினாக்குறி இடப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தில் வர வேண்டிய இந்த வட்டங்களின் கூட்டுத்தொகையும் அமைய வேண்டும். ஆகவே எங்களுக்கு அந்த
வினாக்குறி இடப்பட்ட வட்டத்திலே 4ம் 5ம் என்ற இலக்கம் தரப்பட்டிருக்கு. ஆகவே 4ம் 5ம் 9ஆக காணப்படும். 4ம் 5ம் 9ஆக காணப்படும். அடுத்தது மாணவர்களே, எங்களுக்கு 16 என்ற இலக்கம் வர வேணும் என்று சொன்னால் 4 இன்னும் எத்தனை இலக்கங்களை அங்கே கூட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் 16லிருந்து 9 என்ற இலக்கத்தினை கழித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எங்களுக்கு 7 என்ற இலக்கம் கிடைக்கின்றது. ஆகவே 9 என்ற இலக்கத்தோடு 7 என்ற இலக்கத்தினை கூட்டும் போது தான் எங்களுக்கு 16 என்ற அந்த கூட்டுத்தொகை கிடைக்கின்றது. ஆகவே இங்கே வினாக்குறியிடப்பட்ட இடத்திலே வர வேண்டிய இலக்கம் 7ஆக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வினாவிற்கான விடையாக 2வது தரப்பட்டிருக்கின்ற 7 என்ற விடை எங்களுக்கு அமைந்து கொள்ளும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 23வது வினாவை அவதானியுங்கோ. எங்களுக்கு ஒரு உருவம் தரப்பட்டிருக்கின்றது, ஒரு உருப்படம் ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அதை வைத்து சில வினா ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இரு உருக்களை மேசை ஒன்றின் மீது வைக்கும்போது மேசையுடன் தொடுகையுறாத முகங்களின் எண்ணிக்கை யாது? ஆகவே நாங்கள் இங்கே அவதானித்துக் கொள்ள வேண்டும் நன்றாக. இவ்வாறான 2 உருக்களை வைக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு மேசையில் தொடுகையுறாத முகங்களின் எண்ணிக்கையை விடையாக நாங்கள் வழங்க வேண்டும். அதனை நீங்கள் இங்கே இந்த வினாவிலே வடிவாக அறுத்துறுத்து வாசித்து குறித்து கொள்ள வேண்டும். சரிதானே மாணவர்களே? இப்போது நாங்கள் இந்த உருப்படத்தை பார்ப்போம். இது எங்களுக்கு ஒரு எவ்வகையான உருவம் என்று சொன்னால் பானமானே, இது ஒரு ஐங்கோணியாக காணப்படும். இங்கே பாருங்கள், இங்கு ஒரு முகம் தெரிகிறது, இங்கு ஒரு முகம் தெரிகிறது, இந்த இவ்விடத்தில் ஒரு முகம் தெரியும். அதே போன்று இதற்கு பின்னாலும் ஒரு முகம் இருக்கும். 4 இங்கே தரப்படுகின்ற இந்த சதுர வடிவ முகம் ஒன்று, மொத்தமாக 5 முகங்கள் காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு ஐங்கோணி என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். ஆகவே இந்த உருவத்தினை நாங்கள் மேசை மீது வைக்கும்போது இங்கே அடிப்புறத்தில் தெரிகின்ற இந்த முகம் எங்களுக்கு மறைந்துவிடும். அவ்வாறு மறைந்தால் மாணவர்களே, எங்களுக்கு இந்த முதலாவது படத்தை வைக்கும்போது, இந்த உருவத்தை வைக்கும்போது எங்களுக்கு 4 முகம் வெளியே தெரியும். ஆகவே நாங்கள் இவ்வாறான 2 உருக்களை வைக்கிறோம். அப்போ நீங்கள் யோசிச்சுக்கு போடக்கூடாது. முதலாவது விட எங்களுக்கு 4 வந்துட்டு போடக்கூடாது மாணவர்களே. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இங்கே 2 உருக்களினுடைய இவ்வாறான 2 உருக்களை மேசையில் வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கு. ஆகவே எங்களுக்கு முதலாவது படத்தில் 4 தெரிஞ்சால் 2வது வைக்க போகிற அந்த உருவத்திலும் 4 முகங்கள் வெளியே தெரியும். ஆகவே மொத்தமாக எங்களுக்கு இங்கே 8 முகங்கள் மேசையில் தொடுகையுறாத முகங்களாக காணப்படும். ஆகவே இவ்வினாவுக்கான விடையாக நாங்கள் 2வது விடையினை குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 24வது வினாவை அவதானிங்கோ. முறிந்த கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள 3 பாதைகளில் நீளம் குறைந்த பாதை எதுவென எங்களுக்கு வினாவினாகப்பட்டிருக்கின்றதாகவே நாங்கள் இங்கே இந்த சதுர கட்டத்தினுடைய ஒரு பக்க நீளத்தினை நாங்கள் ஒரு தூரமாக எடுத்துக்கொள்வோம், 1 என எண்ணிக்கொள்வோம். ஆகவே முதலாவது தரப்பட்டுள்ள உருவை பாருங்கள் மாணவர்களே. நாங்கள் எண்ணிக்கொள்வோம் ஒரு பக்க நீளத்தினை 1. ஆகவே வடிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆகவே இதனுடைய தூரம் 8 சதுர கட்டங்களினுடைய நீளமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்த வினா படத்தை தரப்படுகின்ற அந்த உருவத்தை அவதானியுங்க மாணவர்களே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆகவே இதிலும் எங்களுக்கு 8 சதுர கட்டங்களினுடைய நீளமாக தெரிகின்றது. இதை வைத்து நாங்கள் விடையை இலவாக போட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு 3வது விடை வரும் என்று. ஆனால் நாங்கள் அதனை ஒருக்காக உறுதிப்படுத்திக் கொள்வோம். சரி, இங்கே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆகவே நாங்கள் 7 சதுர கட்டத்தின் தூரத்திலே நாங்கள் இதனை அடைந்து விட்டோம். ஆகவே இங்கே மிக குறைந்த தூரமாக எங்களுக்கு 7 காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ள 3 விடைகளிலே பொருத்தமான படம் எங்களுக்கு இந்த 3வது தரப்பட்ட ஒரு படமாக அமையும். ஆகவே இதற்கான விடையாக நாங்கள் 3வது விடையினை குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற 25வது வினாவை அவதானியுங்கோ. இங்கே உங்களுக்கு 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. 3 வடிவங்களில் 3 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகிய உருக்களை இடமிருந்து வலமாகவும் இந்த 2 உருக்கள் ஆகிய உருக்களை மேலிருந்து கீழாகவும் அமையுமாறு கட்ட வளையமைப்பு ஒன்றை நிரப்பினால் 4வது நிரலில் மேலிருந்து கீழாக அமையும் உரு எது என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த உருக்களை நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த கட்ட வரைவிலே நாங்கள் பிரதியீடு செய்து பார்ப்போம். எங்களுக்கு விலகுவாக நாங்கள் விடையை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவதாக மாணவர்களே, நீங்கள் இங்கே அவதானியுங்கள். எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த 4 உருவங்களையும் நாங்கள் இடமிருந்து வலமாக
கட்ட வரைவிலே நிரப்ப வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே முதலாவது கட்ட வரைவிலே அதனை நிரப்ப முடியாது. ஏனென்று சொன்னால் மாணவர்களே, நீங்கள் குழம்பக்கூடாது. இங்கே எங்களுக்கு 4 உருவப்படங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு இங்கே 3 கட்டங்கள் தான் காணப்படுகின்றன. ஆகவே இதில் எங்களால் அதனை நிரப்ப முடியாது. ஆகவே நிச்சயமாக மாணவர்களே, நாங்கள் அதனை இந்த 2வது கட்ட வரைவில் தான் நிரப்ப முடியும். ஏனென்று சொன்னால் இங்கே 3வதிலும் எங்களால் நிரப்ப முடியாது. அங்கேயும் எங்களுக்கு 3 கட்டங்கள் தான் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் முதலாவதாக இந்த தரப்பட்டிருக்கின்ற இந்த 2வது கட்டங்களிலே நாங்கள் இடமிருந்து வளமாக இந்த முதலாவது தரப்பட்டிருக்கின்ற இந்த உருக்களை நாங்கள் நிரப்பிக்கொள்வோம். சரி, பாருங்க மாணவர்களே, முதலாவது வட்டம், நிறம் தீட்டப்பட்ட ஒரு வட்டம். அடுத்ததாக அவதானியுங்கள் மாணவர்களே, ஒரு சதுரம், தலைகளாக வைக்கப்பட்ட ஒரு சதுரம். அடுத்ததாக அவதானியுங்கள் மாணவர்களே, ஒரு முக்கோணி. அடுத்ததாக அவதானியுங்கள் மாணவர்களே, ஒரு நட்சத்திரம் போன்ற ஒரு வடிவம். ஆகவே நாங்கள் இந்த 4 வரைபடத்தையும் நிரப்பிவிட்டோம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, எங்களுக்கு 2வதாக தரப்பட்டிருக்கின்ற இந்த வடிவத்தினை நாங்கள் முதலாவிலே நிரப்பிக்கொள்வோம். ஆகவே அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாங்கள் முக்கோணி வடிவம் தரப்பட்டிருக்கின்றது. 2வது மாணவர்களே, எங்களுக்கு ஒரு வட்ட வடிவம் தரப்பட்டிருக்கின்றது. 3வது மாணவர்களே, எங்களுக்கு ஒரு சதுர வடிவம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனையும் நிரப்பிவிட்டோம். அடுத்ததாக மாணவர்களே, எங்களுக்கு 3வது தரப்பட்டிருக்கின்ற இந்த உருவத்தினை நாங்கள் 3வது இந்த வலையமைப்பிலே நிரப்பிக்கொள்வோம். ஆகவே முதலாவதாக எங்களுக்கு நிறம் தீட்டப்பட்ட அரைவட்டம் காணப்படுகிறது. ஆகவே அரைவட்டத்தை நாங்கள் கறிக்கொள்வோம். அடுத்ததாக மாணவர்களே, எங்களுக்கு ஒரு முக்கோணியினுடைய உருவம் தரப்பட்டிருக்கின்றது. அதனையும் நிரப்பிக்கொள்வோம். அடுத்ததாக மாணவர்களே, எங்களுக்கு ஒரு சதுரத்தின் வடிவமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதனையும் நிரப்பிக்கொள்வோம். அடுத்ததாக மாணவர்களே, இங்கே அவதானியுங்கள். நாங்கள் இடமிருந்து வலமாக அனைத்தையும் நிரப்பிவிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், மேலிருந்து கீழாக நிரப்புவதற்கு எங்களுக்கு 2 வடிவமைப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் மேலிருந்து கீழாக நிரப்ப வேண்டும். அப்போ அதை அவதானித்துக் கொள்வோம். முதலாவது படத்தை பாருங்கள். முதலாவதிலே முக்கோணி காணப்படுகின்றது. 2வதிலே இந்த சதுர வடிவம் என தலைகளாக வைக்கப்பட்ட உருமாறி வைக்கப்பட்ட சதுர வடிவம் காணப்படுகின்றது. 3வதிலே அவதானியுங்கள் மாணவர்களே, எங்களுக்கு இந்த முக்கோண வடிவம் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் மேலிருந்து கீழாக வைத்த இந்த உருவம் எங்களுக்கு சரியாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது மாணவர்களே, எங்களுக்கு மேலிருந்து கீழாக முதலாவது வட்டம் காணப்படுகின்றது. அதுவும் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக எங்களுக்கு இந்த முக்கோணி உருவம் காணப்படுகின்றது. அதையும் எங்களுக்கு சரியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள் மாணவர்கள், எங்களுக்கு மேலிருந்து கீழாக இந்த சதுர அமைப்பும் சரியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதற்கு முன்னர் நிரப்பப்பட்ட அனைத்து விடங்களுமே சரியானதாக அமைந்திருக்கிறது. ஆகவே மாணவர்களே, எங்களுக்கு வினாவிலே கேட்கப்பட்டிருக்கின்றது 3வது கட்டத்திலே மேலிருந்து கீழாக. ஆகவே இதுதான் அந்த 3வது கட்டம். 3வது கட்டத்தில் மேலிருந்து கீழாக காணப்படுகின்ற வடிவம் என்னென்று கேட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த வடிவத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக எங்களுக்கு ஒரு சதுர வடிவமும், 2வதாக மாணவர்களே எங்களுக்கு ஒரு நட்சத்திரம் போன்ற அந்த வடிவமும் காணப்படுகிறது. ஆகவே மாணவர்களே, இவ்வாறான ஒரு விடை இங்கே 3 விடைகளில் எங்கே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் 3வது விடையாக எங்களுக்கு இங்கே அமைந்திருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்கு பொருத்தமான விடையாக 3வது விடையினை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிற 26வது வினாவை அவதானிங்கோ. ஒரு பையினுள் 6 கருப்பு நிற பேனைகளும். ஆகவே அதனை குறித்து கொள்ள வேண்டும். ஒரு பையினுள் 6 கருப்பு நிற பேனைகளும் 4 நீல நிற பேனைகளும் உள்ளன. ஒரு தடவையில் 2 கருப்பு பேனைகளும் நீல பேனைகளையும் வெளியே எடுக்க வேண்டும். இதே முறையில், முக்கியமான விடயம், இதே முறையில் எத்தனை தடவைகள் அப்பையில் இருந்து பேனைகள் எடுக்கலாம் என்று சொல்லி தான் உங்களுக்கு இங்கே இந்த வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இந்த வினாவிலே என்ன கூறியிருக்கிறார்கள் என்று உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் இந்நேரம் இந்த வினாவை வாசிக்கும் போதே உங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே என்ன விடயம் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது என்றால், எங்களுக்கு கருப்பு நிற பேனைகள் 6 காணப்படுகிறது. ஆகவே கருப்பு நிற பேனைகள் 6 காணப்படுகிறதாம். நீல நிற பேனைகள் எங்களுக்கு இங்கே 4 காணப்படுகின்றதாம். நாங்கள் ஒரு முறை வெளியே எடுக்கும்போது மாணவர்களே, கருப்பு நிற பேனையிலிருந்து 2 பேனைகளையும் நீல நிற பேனையிலிருந்து ஒரு பேனையையும் எடுக்க வேணும். இதே முறையில் தான் நாங்கள் எடுக்க வேணும். இவ்வாறு நாங்கள் எடுக்கும் எத்தனை தடவைகளில் இதே முறையில் நாங்கள் பேனைகளை எடுக்கலாம் என்று தான் இந்த வினா உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதே முறையில் பேனைகளை எடுத்து பார்ப்போம். சரி, முதலாவது கவனிங்க மாணவர்களே, இங்கே நாங்கள் கருப்பு நிற பேனையிலிருந்து 2 பேனைகளை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு 4 பேனைகள் இங்கே மீதமாக இருக்கும். நீல நிற பேனையிலிருந்து நாங்கள் ஒரு பேனையை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இங்கே 3 நிற பேனைகள் இருக்கும். 3 நீல நிற பேனைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு முறையில் எடுத்து விட்டோம். அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் 2வது முறையில் எடுக்கும்போது எங்களுக்கு இங்கே
கருப்பு நிற பேனையிலிருந்து 2 எடுத்து விட்டோம் என்று சொன்னால் மீதமாக 2 பேனைகள் எஞ்சி இருக்கும். அதே போன்று நீல நிற பேனையிலிருந்து 1 எடுத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே 2 நிற பேனைகள் 2 நீல நிற பேனைகள் எஞ்சி இருக்கும். ஆகவே இரண்டாவது தடவையும் நாங்கள் அவர்கள் கூறிய அதே முறையில் எடுத்து விட்டோம். அடுத்ததாக அவதானியங்கள் மாணவரே, மூன்றாவது தடவையாக நாங்கள் எடுக்கும்போது கருப்பு நிற பேனை 2ஐயும் எடுத்து விடுவோம். ஆகவே கருப்பு நிற எண்ணிக்கை 0ஆக மாறிவிடும். ஆனால் நீல நிற பேனை 2இலிருந்து 1 எடுத்து விட்டால் மீதமாக இன்னும் 1 பேனைகள் இருக்கும். ஆகவே நாங்கள் மூன்றாவது தடவையும் அவர்கள் கூறிய அதே போன்று எடுத்து விட்டோம். இப்போது அவதானியங்கள் மாணவர்களே, எங்களுக்கு 4வது தடவை எடுப்பதற்கு நீல நிற பேனைகள் மாத்திரம்தான் இருக்கின்றது. இங்கே எங்களுக்கு கருப்பு நிற பேனைகள் இல்லை. ஆகவே நாங்கள் நீல நிற பேனையை மாத்திரம் எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் சொன்ன அந்த முறையிலே தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே இங்கே அவதானியங்கள் மாணவர்களை, நாங்கள் குறைந்தது இந்த 3 தடவைகள் தான் அவர்கள் கூறிய இந்த அடிப்படையிலே நாங்கள் பேனைகளை வெளியே எடுக்க முடியும். ஆகவே 3 தடவைகள் தான் நாங்கள் 2 கருப்பு நிற பேனைகளையும் 1 நீல நிற பேனைகளையும் அதே முறையில் வெளியே எடுக்க முடியும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக மாணவர்களை நாங்கள் முதலாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட 27வது வினாவை அவதானிங்கோ. செவ்வக வடிவ தாள் ஒன்று உரு ஒன்றில் காட்டியவாறு 6 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதன் ஒவ்வொரு பகுதிக்கும் சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், ஊதா, கருப்பு என்றவாறு நிறம் தீட்டப்பட்டுள்ளது. உரு 2இல் காட்டியவாறு 2 சம பகுதிகளாக நிறங்கள் வெளியே தெரியும்படி மடிக்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த வினா உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இங்கே மாணவர்களே 6 சிறிய சதுர கட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதிலே அவர்கள் கூறிய இந்த ஒழுங்கிலே நிறங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றன. அதை பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மாணவர்களே, இங்கே பாருங்கள் 2ஆக மடிக்கப்படுது. இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் நிறத்தினூடாக மடிக்கிறார்கள். அவ்வாறு மடிக்கப்படுகின்ற அமைப்பு உங்களுக்கு இங்கே 2வது உருவிலே தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதை பற்றி இங்கே வினாவப்பட்டிருக்கிறது. இப்போது ஊதா நிறத்திற்கு எதிரே இருக்கும் நிறம் யாது என உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க மாணவர்களே, இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த துண்டினை நாங்கள் அப்படியே பின்பக்கம் போகும் மாதிரி விடத்தால் மடிக்க போகிறோம். இங்கே நான் சிவப்பு கோடு கீறுகின்ற இந்த இடத்தால் நாங்கள் அவ்வாறு மதிக்க போகிறோம். அவ்வாறு நாங்கள் அப்படியே அதை மடித்து விட்டோம்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த நீல நிறத்திற்கு எதிராக இந்த மஞ்சள் நிறம் இருக்கும். அதே போன்று இந்த ஊதா நிறத்திற்கு எதிராக இந்த பச்சை நிறம் இருக்கும். அதே போன்று இந்த கருப்பு நிற கட்டத்துக்கு எதிராக இந்த கருப்பு நிற கட்டம், இந்த சிவப்பு நிற கட்டம் பின்புறமாக இருக்கும். ஆகவே வினாவின் அடிப்படையிலே ஊதா நிறத்திற்கு எதிரே இருக்கும் நிறம் என்னென்று சொன்னால் இங்கே அவதானியங்கள் ஊதா நிறத்திற்கு எதிரே எங்களுக்கு பச்சை நிறம் அமைந்திருக்கும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக 3வது விடை பச்சை நிறம் என்பதனை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட வினாவை அவதானிங்கோ. ஒரு நிமிடத்திற்கு 50 மீட்டர் எனும் சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் குறித்த ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வர 8 நிமிடங்கள் தேவைப்பட்டன எனின் அப்பூம்பாத்தியின் ஒரு பக்க நீளம் யாதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, ஒருவர் ஒரு நிமிடத்தில் 50 மீட்டர் நடக்கிறார் என்று சொன்னால் மாணவர்களே, அவர் ஒரு நிமிடத்தில் 50 மீட்டர் தூரம் போயிடுவார் என்று சொல்லி அர்த்தம். சரிதானே? இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்று சொல்லி பாருங்க. முதலாவது பாருங்க மாணவர்களே, ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு சதுர வடிவ பூம்பாத்தியை சுற்றி வருவதற்கு அவருக்கு 8 நிமிடங்கள் எடுத்திருக்கிறது. ஆகவே அவர் ஒரு நிமிடத்தில் 50 மீட்டர் தூரம் நடக்கக்கூடிய ஒருவர். ஒரு நிமிடத்தில் அவர் 50 மீட்டர் தூரம் நடக்கக்கூடியவர் என்று சொன்னால் மாணவர்களே, அவர் 8 நிமிடத்தில் எத்தனை மீட்டர் தூரம் நடந்திருப்பார் என்று நாங்கள் முதலாவதாக காண வேண்டும். அதற்கு நாங்கள் அவர் இங்கே பாருங்கள், ஒரு நிமிடத்தில் 50 மீட்டர் நடப்பார் என்று சொன்னால் 50னை நாங்கள் 8ஆல் பெருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 50 மீட்டர் நடக்கக்கூடியவர் இப்போது 8 நிமிடங்கள் நடந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இதனை இலகுவாக பெருக்கிக் கொள்ளலாம். பாருங்கள் மாணவர்களே, 8 40 0 400 மீட்டர். ஆகவே மாணவரே, அவர் இந்த 8 நிமிடங்களில் 400 மீட்டர் தூரம் நடந்திருக்கின்றார். ஆகவே இந்த பூம்பாத்தியை சுற்றி வர உள்ள தூரம் 400 மீட்டராக அமையும். ஆகவே மாணவர்களே, இந்த பூம்பாத்தியை சுற்றி வர உள்ள தூரம்தான் 400 மீட்டர் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த சதுர வடிவ பூம்பாத்தியினுடைய 4 பக்கங்கள் இருக்கின்றன.
4 பக்கங்களுமே மாணவர்களே சம அளவிலான பக்கங்களாக காணப்படும். ஆகவே இந்த பூம்பாத்தியை சுற்றி வர உள்ள மீட்டர் 400 மீட்டர் என்று சொன்னால் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்பதற்கு நாங்கள் இதனை 4ஆல் வகுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மாணவர்களே இந்த சதுர வடிவ பாத்தினுடைய 4 பக்கங்கள் காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இதனை 4ஆல் வகுக்கும் போது 1 4 0 இங்கே சைவர் இருக்கின்றது. சைவர் வைக்கணும், எங்களுக்குள்ள சைவருக்குள்ள 4 அடங்காது. ஆகவே 0. அடுத்ததாக நாங்கள் 0ஐ கீழே இறக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு அதுக்குள்ளேயும் அடங்காது 0. ஆகவே எங்களுக்கு 100 ஒரு பக்கத்தின் நீளம் மாணவர்கள் எங்களுக்கு 100 என்று கிடைத்திருக்கின்றது, 100 மீட்டர். ஆகவே இந்த சதுர வடிவ பூம்பாத்தியின் ஒரு பக்க நீளம் 100 மீட்டராக காணப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது தான் 4 பக்கத்திலும் உள்ள மொத்த தூரமாக 400 எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இவ்வினாவுக்கான விடையாக நாங்கள் 100 மீட்டர் என்ற முதலாவது விடையினை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட 29வது வினாவை அவதானிங்கோ. பின்வரும் இரு தளவுருக்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க என்று சொல்லி உங்களுக்கு இந்த வினாவினாவப்பட்டு இருக்கின்றது. இது ஒரு கணிதம் சம்பந்தமான வினா. ஆகவே எங்களுக்கு இங்கே 2 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது தளவுரு மாணவர்களே உங்களுக்கு தெரியும், முதலாவது தரப்பட்டிருக்கின்ற தளவுரு ஒரு சதுரம். இரண்டாவது தரப்பட்டிருக்கின்ற தளவுரு மாணவர்களே ஒரு செவ்வகம். ஆகவே இதனுடைய பண்புகளில் மிக பொருத்தமானது என நாங்கள் கண்டுபிடிப்போம். இங்கே அவதானியுங்கோ, இரு உருக்களினதும் சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கை சமனானது. ஆகவே இது பிழையானதாக அமைஞ்சிருக்கும். ஏனென்று சொன்ன மாணவர்களே எங்களுக்கு 2 உருக்களிலும் உள்ள சமச்சீர் அச்சுக்கள் சமன் இல்லை. ஆகவே முதலாவது விடை எங்களுக்கு தவறு. இரண்டாவது விடையாவதான் இங்கு மாணவர்களே இரு உருக்களிலும் உள்ள நீள அகலங்கள் சமனானவை என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே இதுவும் தவறான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் சதுரத்தினுடைய 4 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன், செவ்வகத்தினுடைய 2 பக்கங்கள் எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும் என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே விடையும் தவறான விடையாக அமையும். அடுத்ததாக மாணவர்களே மூன்றாவது விடையாவதானேங்கோ, இரு உருக்களினதும் செங்கோணங்களின் எண்ணிக்கை சமனாகும். ஆகவே இங்கே தரப்பட்டுள்ள இந்த இரு உருக்களுமே மாணவர்களே செங்கோணங்களின் எண்ணிக்கை 4, இதில் இருக்கின்ற செங்கோணங்களின் எண்ணிக்கையும் 4. ஆகவே இவ்வினாவுக்கான சரியான பொருத்தமான விடையை மூன்றாவது விடையை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட வினாவை அவதானிங்கோ 30வது வினாவினை. 12 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு தொட்டிக்கு ஒரு குழாய் மூலம் நிமிடத்திற்கு 2 லிட்டர் உட்செலுத்தப்படுகிறது. அத்தொட்டியானது முதலாக எத்தனை நிமிடங்களில் அதன் அரைவாசிக்கு நிரம்பும் என இங்கே உங்களுக்கு இந்த வினாவப்பட்டிருக்கின்றது மாணவர்களே. ஆகவே இந்த வினாவிலே என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலாவது பார்த்து கொள்வோம். ஒரு தொட்டியானது 12 லிட்டர் நீரை கொள்ளக்கூடியதாக இருக்கிறதாம். அதில் மாணவர்களே நாங்கள் நிமிடத்திற்கு 2 லிட்டர் நீர் பாய்ச்சப்படுகிறதாம். அந்த 12 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டியினுடைய அரை பகுதி எத்தனை நிமிடங்களிலே நிரம்பும் என்பதுதான் இந்த வினாவாக உங்களுக்கு வினாவப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஒரு நிமிடத்தில் 2 லிட்டர் நீர் நிரப்பப்படுகிறது என்று சொன்னால் மாணவர்களே நாங்கள் முதலாவதாக 12 லிட்டர் கொள்ளளவுடைய அந்த தொட்டியானது முதலில் எத்தனை நிமிடங்களில் நிரப்பப்படும் என்பதை பார்ப்போம். ஆகவே நாங்கள் அதற்காக மாணவர்களே 12 என்ற அந்த இலக்கத்தினை 2ஆல் வகுக்க வேண்டும். ஏன் 2ஆல் வகுக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே 2 லிட்டர் நீர் நிமிடத்துக்கு பாய்ச்சப்படுகிறது. ஆகவே நாங்கள் 2ஆல் வகுத்து கொள்வோம். அவ்வாறு வகுக்கும் போது மாணவர்களே எங்களுக்கு இங்கே அவதானியுங்கள், நாங்கள் 6 12 என வகுத்து கொள்ளுகின்றோம். ஆகவே மாணவர்களே 6 நிமிடங்களில் 12 லிட்டர் இந்த தொட்டியானது நிரப்பப்படுகிறது. ஆகவே எங்களுக்கு இங்கே வினாவிலே வினாவப்பட்டது 6 லிட்டர் நீர் நிரப்புவதற்கு தான். ஏனென்று சொன்னால் 12 லிட்டரினுடைய அரைவாசி என்று சொன்னால் 6 லிட்டர் நீராகத்தான் காணப்படும். ஆகவே அந்த 6 லிட்டர் நீரினையும் நாங்கள் நிரப்புவதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கப்படுவது என்று பார்க்க வேண்டும். ஆகவே இங்கே அவதானித்துக் கொள்ளுங்கள், 6 நிமிடம் 12 லிட்டர் என்று சொன்னால் எங்களுக்கு 3 நிமிடத்தில் நாங்கள் இந்த 6 லிட்டர் நீரை நிரப்பக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இதனை மனதினாலே பார்த்து போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வினாவுக்காக மிகச்சரியான விடையாக 3 நிமிடங்கள் என்பது சரியாக அமையும்.